கன்னியாகுமரியில் உள்ள கண்ணாடி கூண்டு பாலத்தை பார்க்க தினந்தோறும் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் குவிந்து வருகின்றனர். இந்த பொங்கல் விடுமுறையில் அங்கு கூட்டம் அலைமோதியது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கும் கண்ணாடி பாலங்களை வீடியோக்களில் மட்டும் பார்த்த நம் மக்களுக்காக கன்னியாகுமரியில் திறக்கப்பட்டதுதான் இந்த கண்ணாடி கூண்டு பாலம். திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் பாறையுடன் இணைக்கும் இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த சில நாட்களுக்கு முன் திறந்து வைத்தார். அன்றிலிருந்து கன்னியாகுமரியில் குவியும் சுற்றுலா பயணிகள் இந்த கண்ணாடி பாலத்தில் கால் வைக்காமல் செல்வதில்லை. அதுவும் இந்த பொங்கல் விடுமுறைக்கு நாள்தோறும் 10,000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்தனர். அதன்படி கடந்த 14ஆம் தேதி 9,500 பேரும், 15ஆம் தேதி 11,810 பேரும், 16ஆம் தேதி 10,200 பேரும் கண்ணாடி கூண்டு பாலத்தில் நடந்து சென்று ரசித்துள்ளார்கள். இந்த கண்ணாடி பாலத்தில் நடப்பது கடலின் மேல் நடப்பது போல உள்ளதாக கூறும் சுற்றுலா பயணிகள் இது மிகவும் த்ரில்லான அனுபவத்தை தருவதாக தெரிவிக்கின்றனர். விவேகானந்தர் பாறைக்கும் அப்புறம் இந்த திருவள்ளுவர் சிலைக்குமே பாலம் வச்சிருக்காங்க. கண்ணாடி பாலம் ரொம்ப நல்லா இருக்குது. இது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குது. ரொம்ப அப்படி போயிட்டு வரும்போது நம்ம மேல அதாவது கடலுக்கு மேலேயே நடக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. கண்ணாடி கூண்டு பாலத்தை பார்ப்பதற்காக நாள்தோறும் மக்கள் கூட்டம் கன்னியாகுமரிக்கு படையெடுப்பதால் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நார்மல் டைம்ல கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ சீசன் டைம்லயும் நல்ல கூட்டம் நல்லா வருது. அந்த திருவள்ளுவர் சிலை பார்க்கறதுக்காண்டி எங்க உள்ள எல்லா வியாபாரிகளுக்கும் நல்ல வியாபாரம் நடக்கு. போட்டோ எங்களுக்கும் நல்லா இருக்கு. கன்னியாகுமரியின் அடையாளங்களாக உள்ள திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபத்துடன் தற்போது கண்ணாடி கூண்டு பாலமும் இணைந்துள்ளது என்பதே கன்னியாகுமரி மக்களின் கருத்தாக உள்ளது. சன் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.